உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்றைக்கு 12 ராசிகளில், அதாவது மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்களை பத்தி நாம சொல்ல போறோம். சனி பகவானின் வக்ர நிவர்த்தி ஆகப்பட்டது நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நடந்தது. அதென்ன சனி பகவானின் வக்ரம்? சனி பகவானின் வக்ரம் அப்படின்னா சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல தான் நாம் இருக்கிறோம். அப்ப அந்த கண்ட்ரோலை மீறி எதையுமே நாம செய்ய முடியாத சூழ்நிலை. நம்மளுடைய மனசு நம்ம கிட்ட இல்லை, நாம நினைக்கிறத நாம செய்ய முடியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம். சனி பகவானின் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நம்மளுடைய தர்ம காரியங்களின் வாயிலாக அடிப்படையில நம்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகளின் அடிப்படையில நமக்கு நடக்கக்கூடிய அந்த கோச்சார பலன்களின் அடிப்படையில சனி பகவான் வக்ர நிவர்த்தி கொடுக்கிறார். அப்போ சனி பகவானின் அந்த வக்ர நிவர்த்தி ஆகப்பட்டது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு உயர்வான பலனை கொடுக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு உயர்ந்த லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த 12 ராசிகளுக்கும் நாம சொல்ல போறோம். சனி பகவானின் வக்ர நிவர்த்தி நவம்பர் 16ஆம் தேதி நடக்குது இல்லைங்களா? இந்த 16ஆம் தேதி எல்லா ராசிகளுக்குமே ஒரு பொற்காலம் மாதிரி தான். அப்ப அந்த பொற்காலத்தை நாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதா இந்த பதிவில் நாம சொல்றோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ராசி ஆகப்பட்டது மீன ராசி. மீனம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. அப்ப அந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாகப்பட்டது ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க. நல்ல படித்தவர்களாக இருப்பாங்க. ரொம்ப நீட்டா இருப்பாங்க. அதே சமயத்துல இவர்களுக்குத்தான் எல்லாரும் துரோகம் செய்வாங்களோ, இவர் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட எவ்வளவு துரோகங்கள் வந்தாலும் அதை சகித்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க. அப்ப அந்த மீனராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும்? மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இப்ப 7 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கைகொட்டி சிரிக்கிறவங்க பலர் இருக்கிறாங்க. நீங்க இந்த 7 சனியை மறந்தே இருந்தாலும் உங்களுக்கு மீனராசியா 7 சனி ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருச்சு இப்படின்னு நீங்க அந்த 7 சனியை பத்தி பயமே இல்லாம இருந்தாலும் இவங்க சொல்றதை கேட்டு 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 உங்களுக்கு பயம் வந்திருக்கணும், மனசுல குழப்பங்கள் வந்திருக்கணும். இதுவே பார்க்க போனா உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய முன்னேற்றங்கள், நீங்க எடுக்கக்கூடிய காரியத்துல தடைகள் வருவதற்கு இந்த பேச்சு போதும். ஆனா அப்படி அவங்க எல்லாரும் சொல்றதுனால நம்மளுக்கு கஷ்டங்கள் வருதோ, பிரச்சனைகள் வருதோ, நம்மளுக்கு எடுத்த காரியங்கள் ஏமாற்றங்கள் ஆயிருமோ அப்படின்னு மீனராசிக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு இந்த கடந்த காலங்கள்ல வேணா சனி பகவானின் வக்ர காலங்கள்ல, அதாவது ஜூன் மாசத்துல நவம்பர் 14-15 வரைக்கும் கிரகங்களுடைய சூழ்நிலையின் காரணமாக உங்களுக்கு சில கஷ்டப்பட்டீங்க, இல்லைன்னு சொல்லல. அந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்க சொந்த பந்தத்திலேயே வந்திருக்கும். உங்களுடைய உறவுக்காரர்கள், அந்த உறவு என்ன அப்படிங்கறது, நீங்க உறவை ரொம்பவுமே நேசிப்பீங்க. ஆனா அந்த உறவுலயே இருந்து அவங்க பார்க்க போனா உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க. அது போக உங்களுக்கு பயங்கரமான குழப்பத்தை கொடுத்தாங்க, நல்ல நிம்மதியை கொடுக்கல. குடும்பத்திலேயே இன்னைக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கிறீங்கன்னா, அண்ணனுக்கு தம்பி இல்லை, அண்ணனுக்கு தங்கச்சி இல்லை, தங்கச்சிக்கு அண்ணன் இல்லை, இப்படிங்கிற அளவுக்கு பல சூழ்நிலையில குடும்பமே உடைஞ்சு போச்சு. குடும்பத்தில் இருந்த நிம்மதிகள் போச்சு.
உங்களை பார்க்க போனா இந்த பீரியட்ல நீங்க கடன்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அந்த கடன் எந்த ரூபத்துல பட்டீங்க, எப்படி பட்டீங்க அப்படின்னு நல்லா தெரியும். அப்ப அந்த கடன் பட்டதுக்கு காரணமும் உங்களுக்கு தெரியும். அந்த காரணங்களை இப்ப நம்ம சொல்லி இதனாலதான் ஆச்சு அப்படிங்கிறது நாம சொல்லி அதுக்கு பார்க்க போனா நீங்க நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க. உங்களுக்கு பார்க்க போனா எல்லா பிரச்சனைகளையும் தடை பண்ணினாங்க. உங்க வாழ்க்கையில முன்னுக்கு போகாத அளவுக்கு பண்ணினாங்க. சொந்த பந்தங்கள்ல பிரச்சனை வந்துச்சு, குடும்ப ரீதியாக பிரச்சனை வந்துச்சு. இது அத்தனையும் பார்த்துட்டீங்க. ஆனா இப்ப சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தியில் இருக்கிறீங்க. இந்த வக்கர நிபர்த்தி காலகட்டங்களில் நீங்க எப்படி வளர போறீங்க அப்படிங்கிறது நீங்க யோசனை பண்ணுங்க. நாம வளர்ந்து நம்மளுடைய கடனை அடைத்து நாம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும், நாம இடம் வாங்கணும், வீடு கட்டணும், 4 பேருக்கு மத்தியில நல்லா வாழணும் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பா வருவீங்க. அப்ப இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி ஆகப்பட்டது நவம்பர் 16 இருந்து மார்ச் 29 வரைக்கும். இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டங்களில் உங்களுக்கு சனி கொஞ்சம் தளர்வை கொடுக்கிறாரு. அப்ப அந்த பீரியட்ல நீங்க வெளிநாடு போகலாம். வெளிநாட்டுல போயிட்டு கண்டிப்பாக நீங்க சம்பாதிக்கலாம். நீங்க தோத்து போக மாட்டீங்க. அதே சமயத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் இப்ப பிசினஸ்ல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வேலையில எனக்கு பார்க்க போன மேனேஜர் எனக்கு சாதகமா இல்ல மேனேஜர் என்னுடைய வேலையை பார்த்து பெருமைப்படல, அவங்க பார்க்க போன சங்கடப்படுறாங்க, எனக்கு பாஸ் நல்லா அமையல, இப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் விட்டுருங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில கண்டிப்பாக இதற்கு மேல கண்டிப்பாக இருப்பாங்க. இதற்கு முன்னாண்ட நடந்தது நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். நடக்க போறது கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு நல்ல திருப்தி இல்லை, நல்ல சந்தோஷம் இல்லை, நல்ல ஒற்றுமை இல்லாம இருக்குது அப்படின்னா அந்த ஒற்றுமையும் அந்த சந்தோஷமும் அந்த மன நிறைவும் கண்டிப்பாக மெல்ல மெல்ல வரும். அப்ப அந்த குடும்ப சந்தோஷங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அந்த குடும்பத்துல பிரிவினைகள் போய் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. அப்ப இதற்கு பார்க்க போனா அடுத்து உங்களுடைய சகாயம், சப்போர்ட்டு, வேற ஒரு நல்ல அந்தஸ்து உள்ளவங்க, ஒரு செல்வந்தரா இருக்கிறவங்க, ஒரு செல்வாக்கா இருக்கிறவங்க, அவங்களுடைய நட்பு கிடைச்சு அந்த நட்பு மூலியமாக கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு வெளிச்சம் வந்தாச்சு. இத்தனை நாள் வரைக்கும் இருட்டுல வாழ்ந்தீங்க. அப்ப இருட்டுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியல. இப்ப உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் வந்திருக்குது. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த பாதையை பார்க்க போனா நல்ல பாதையில போதுமா இல்ல கரடு முரடான பாதையில போறோமான்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க நல்ல பாதையை சூஸ் பண்ணி அந்த பாதையில போங்க. அது எல்லாமே வெற்றியா முடியும். அப்போ குழப்பம் இல்லாத வாழ்க்கை, ஒரு மன நிறைவான வாழ்க்கை, ஒரு மன சந்தோஷமான வாழ்க்கை உங்களால வாழ முடியும். இந்த 7 சனியினால கண்டிப்பாக நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. குரு பகவானுடைய வீட்டுக்கு சனி பகவான் பெரிய பாதகத்தை செய்ய மாட்டார். இதை முழுசா நம்புங்க, இது மனசுல வைங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு மேலேயாவது நீங்கள் தத்தளித்து தடுமாறி எந்திரிச்சு உங்களுடைய வாழ்க்கையில நாம சம்பாதிக்கணும், நாம நல்ல நிலைமைக்கு வரணும், நாமளும் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக அது நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.